ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். நாம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் செயின் ஸ்டிச்சில் டைப் 2 பார்க்க போகிறோம். நம்ம இந்த டைப் 2வில் வந்து என்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் டபுள் கலர் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம், சில்க் த்ரெட்டில். இது வந்து நீங்கள் டைப் 1ல் பார்த்துருப்பீங்க எப்படி இதை வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ட்டு. லைட்டாக மைல்டாக கம்மு வச்சுட்டு, ரொம்ப வைக்கக்கூடாது, மைல்டாக கம்மு வச்சுட்டு இந்த ஸ்டோன் செயினை வந்து நான் இது மேலே ஒட்டிடுறேன். ஒட்டி நல்லா காய விட்டுருக்குறேன். காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா கம்மு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அதோட ஒட்டிட்டு வரும். ஸோ அதனால் நான் இப்போது வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட போகிறோம். அதை எப்படி போட போகிறோன்றதை பாருங்கள். அங்கே எடுத்துட்டோம், ஒரு செயின் போட்டோம், அடுத்த செயினுக்கு போகிறதுனால இங்கே போட்டேன். அப்படியே அந்த கேப்பில் மேலே செயின், இங்கே அப்படியே சைடில் செயின். இப்போது இதோடு வந்து நம்ம முடிச்சுட்டு இதை எண்டு நாட் போட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு எப்படி போகுமோ அந்த மாதிரி வளைஞ்சு ஒரு பா ஷேப்பை ஃபாலோ பண்ணி, இந்த சைடு ஒரு பா ஷேப் வரும், அந்த சைடு ஒரு பா ஷேப்பு, அந்த மாதிரி மாற்றி வந்துட்டு ஒரு பாம்பு வளையிற மாதிரி, பா ஷேப்பில் ஒரு பாம்பு வளைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முடிச்சிருக்கிறோம். முடித்த உடனே இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுப்போம். இப்போது இதோட கான்ட்ராஸ்ட் கலர் போடுறேன். இந்த க்ரீன் கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக எனக்கு தெரியணும், இந்த பிளாக் கலர் துணிக்கும் எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக கலர் தெரியணும். ஸோ அதனால் நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன், ராணி பிங்க் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல விட்ட இடத்துலேருந்து இந்த வாக்குலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ண இடம் இங்கே முடித்த இடத்துலேருந்தும் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் முடித்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வெறும் நம்ம செயின் தான் போடுறோம், பட் வந்து அதை பா ஷேப்பில் வளைஞ்சு நம்ம அதை வந்து முடிக்கிறோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் முன்ன எப்படி முடித்தோமோ அதுக்கான ஆப்போசிட்டில் அந்த மாதிரி நம்ம முடிச்சுட்டு வரோம். எந்த மேல் சைடில் எது காலியாக இருக்கோ அதெல்லாம் இப்போ நம்ம முடிச்சிட்டு வரோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். ஸ்டோன் செயினோட டைப் 2 வந்து போட்டோம், டபுள் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ளவரு மற்ற விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஆல்ஃபத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதோடய ஒர்க்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து லீஃப் போட்டிருக்குறாங்க. இப்போது இதுதான் இதுக்கான ஒர்க்கு. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைனை சூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டோன் செயின் ஸ்டிச்சோட டைப் 2வில் வந்துட்டு நம்ம இப்போ இது மாதிரி ஒரு லைனில் செயின் ஒட்டி அந்த ஸ்டோன் செயினை வந்து ஒட்டிட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் செயின் ஸ்டிச் போடணும். ஆரி நீடிலால் செயின் ஸ்டிச் போடுறோம் இந்த ஷேப்பில். இதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இது வந்து டபுள் கலரில் போடும்போது இந்த கேப்பில் திரும்ப போயிட்டு வந்து இப்படி போடணும். இதுக்கான ஷேப்ஸும் டைப் 1க்கு என்ன ஷேப் கொடுத்தோன்னா அதே ஷேப்பு தான். வட்டம், முக்கோணம், ஐ ஷேப்பு, சதுரம், இது மட்டும்தான்.
இப்போது இது நமக்கு ஃபினிஷிங் அழகாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் பண்ணி காமிக்கிங்க. தேங்க்யூ.